உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் லதா சுப்ரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஒவ்வொரு வாரமும் டாரட் கார்டு ரீடிங் மூலமா தங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்க வராங்க. சாரா மேம் இந்த பௌர்ணமி 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வாரம்னு சொல்லி தன்னோட துல்லியமான கணிப்பை கொடுக்க வந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. இந்த பௌர்ணமி 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு. மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கணும். அந்த கோபம், அழுகை, இல்லை யார் மேலே அன்பு இருந்தால் கூட அது ஓவர் டோஸாக காட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே கண்ட்ரோல்டாக வச்சு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது இவங்க இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க முடியும்னா தாராளமாக கொடுக்கலாம். நிச்சயமா. என்ன அவங்க பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் இவங்களை சுத்தி இல்லாம வெளியே இருந்து வர சர்க்கிள்ல இருந்து இவங்க எதிர்பார்ப்புகள் எதா இருக்குன்னா, ஸோ அங்கிருந்து வந்தா நம்ம கொலாபரேஷன் மேக் பண்ணலாம், அந்த கூட்டு முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. இந்த வாரம் அவங்களுக்கான லக்கி கலர்ஸ், அவங்க எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், கிரீன் அண்ட் ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். இந்த வாரம் அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன இருக்கு? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444 and 4444. சோ எல்லாமே 4 இந்த வாட்டி அவங்களுக்கு. சோ இந்த 444 and 44 மொத்தம் பாத்தீங்கன்னா 74 வருது. ஸோ இந்த அதாவது 444ஆவும் யூஸ் பண்ணலாம், இல்லை 444444ஆவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அவங்களோட மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை எழுதியோ அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் ஒரு டிவைன் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்ம தனியாக தான் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு தாட்ஸ்குள்ளே போக தேவையில்லை. ஆன்மீக ரீதியா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கூட யாரும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. இவங்களுக்கான முருகன் மெசேஜ் இந்த பௌர்ணமிக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த வாரத்துக்கு என்னன்னா, இவங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாங்களோ அதுல இந்த வாரம் கம்ப்ளீட்டா ரொம்ப பேஷனேட்டா இருக்கணும். அதுல தீவிரமா முயற்சிகள் மேற்கொள்ளணும். அண்ட் இவங்க இப்போ ஏதாவது ஜாப் போயிட்டு இருக்காங்க, இவங்க சொந்தமா ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், சொந்தமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான விஷயங்களை இந்த வாரம் செய்யும் போது நல்லா ஆக்டிவா இருக்கும். கொஞ்சம் ஃபேவரா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி எல்லோ கலர் வேர் பண்ணிட்டு அந்த புதிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணும் போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் முருகர் சைட்ல இருந்து. நிச்சயமா. பார்த்துட்டு நேர்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸை டைப் பண்ணுங்க. நிச்சயமா இந்த வாரம் எல்லோருக்கும் நல்ல வாரமாக அமையட்டும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது மேம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஆன்மீக ரீதியான ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஏதாவது விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற லைக் பூஜை பண்றது, ஏதாவது கோவில்கள் போறது, வேண்டுதல் வச்சிருந்தாங்கன்னா அது செய்யறது. ஸோ குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள், வேற ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தா அதை இந்த வாரம் அவங்க ஒரு முழு மனதோட அவங்க செய்யலாம். அது செய்யும் போது அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. என்ன மாதிரி விஷயங்களை இவங்க தவிர்த்துடலாம், செய்ய வேண்டாம்? ஓகே. என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நினைச்சு திருப்பியும் ஏதோ ஒரு அதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்குள்ளேயே போய் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஓவர் தாட்ஸ் வச்சுக்க வேண்டாம். ஸோ அது முடிஞ்சதாவே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலான்றது மட்டும் யோசிக்கணும். முடிஞ்ச விஷயங்களை பத்தி யோசிக்க கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்ன இருக்கு? இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ, ஒயிட். ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் இந்த நம்பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10105555. ஸோ இந்த 10105555 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் அவங்க இந்த வாரம் மொபைல் வால்பேப்பரோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நிச்சயமா கிடைக்கும். இந்த வழிபாடுகளும் சரி, அவங்க மற்ற வேலைகள் ஏதாவது செஞ்சாலும் அதுல நல்ல ஒரு க்ரோத், டெவலப்மெண்ட், வளர்ச்சி கிடைக்கும். ஸோ 5555 யூஸ் பண்ணும் போது
வேற ஏதாவது ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கணும்னா அதுக்கான சார்ஜ் அவங்களுக்கு, அந்த பவர் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வார பௌர்ணமிக்கு முருகன் மெசேஜ் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஆம், ஆத்மார்த்தமா வந்து செய்யற காரியங்கள்லயும் சரி, செய்யற வழிபாடுலயும் சரி, அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லயும் சரி, அதாவது ஆத்மார்த்தமா அவங்க வந்து கனெக்டடா இருக்கணும். ஸோ அது கனெக்டடா இருக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எவ்வளவுதான் இருள் சூழ்ந்திருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா அதுல இருந்து ஒரு வெளிச்ச பாதை கிடைக்கும். நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு கலர்ஃபுல்லான லைஃப் அமையறதுக்கும் இந்த ஒரு வழிபாடுகள், இப்போ அவங்க ஸ்பிரிச்சுவலா என்ன கனெக்ட் ஆகுறாங்களோ அது நிச்சயமா ரொம்ப ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ முருகர்கிட்டயுமே அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமா வந்து கனெக்ட் ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் வந்து கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்க ரிஷப ராசிக்காரங்கள், உங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பரையும் டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலாம், என்ன தவிர்க்கணும்? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஏதாவது பயண ரீதியான விஷயங்கள் பிளானிங்ஸ் இருக்குன்னா ஸோ அது தாராளமா பண்ணலாம், பயணம் மேற்கொள்ளலாம்னு இருக்கு. அண்ட் அது எது சம்பந்தமான, வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா, இல்ல ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் லைஃப்ல முக்கியமா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது சம்பந்தமா அவங்க பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, என்ன மாதிரி விஷயத்த தவிர்த்துடலாம்? ஸோ என்ன தவிர்க்கலாம்னா, இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இருக்கிறதுக்காக ஏதாவது செய்யணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். பட் கையை விட்டு போன விஷயங்களை பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த சோகம், கவலை இதெல்லாம் வந்து இந்த வாரம் வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த வாரம் இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன், ரெட் அண்ட் கிரீன் 3 கலர் யூஸ் பண்ணலாம். இந்த 3 கலரை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் அவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1818 2323. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா அவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ஏற்படும். ஸோ கண்டிப்பா இந்த இழப்புகள், நம்ம கைக்கு இதெல்லாம் வந்து கிடைக்காம போயிடுச்சு, அந்த சோகத்துல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவா ஓகே நம்மளால வேற இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கிடைக்கும். அண்ட் 2323 யூஸ் பண்ணும்போது அவங்க எந்த விஷயங்கள் செய்யறாங்களோ அதுல அவங்களுக்கு முதல் வந்து நம்பிக்கை அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வாரம் அவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகருடைய மெசேஜ் என்னன்னா, எல்லாத்தையும் மன்னிக்க சொல்றாரு. ஸோ இவங்களை சுத்தி இருக்கிற நபர்களா இருக்கட்டும், சில சுச்சுவேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மன்னிச்சு விட்டுற சொல்றாங்க. அதுக்கு பதிலா அவங்களோட டெஸ்டினி என்ன, அதுக்கு வந்து கான்சியஸா இருக்கணும். ஸோ அதை வந்து ஃபுல் பிளெஜ்டா ஃபோக்கஸ்டா வந்து அதை நோக்கி போகணும். அண்ட் இவங்களுக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, இவங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருக்காங்க, அதை நினைச்சு அவங்க வந்து அவங்க பெருமைப்படுத்திக்கணும், அவங்களே அவங்க பெருமைப்பட்டுக்கணும். அதை தாண்டி யாரும் வந்து ஒரு பழிவாங்குற குணம் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம மன்னிச்சு விடணும். அதுதான் இப்ப அவங்களுக்கு தேவை அப்படின்றதா முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சரி, பார்த்துட்டு இருக்கிற மிதுன ராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் உங்க கூட ரெசனேட் ஆச்சு அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸையும் டைப் பண்ணுங்க. இந்த வாரம் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு பௌர்ணமி மெசேஜ் என்னவா இருக்குங்க? அவங்க என்னெல்லாம் விஷயம் பண்ணலாம், எந்த விஷயத்த தவிர்க்கணும்? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, யாராவது இவங்களோட ஜாயின் பண்ண வர்றாங்க வெளியூர்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, தொழில் ரீதியா, வேலை ரீதியா, இல்ல வேற ஏதாவது புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த கொலாபரேஷன் வருதுன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கூட்டு முயற்சி செய்யறது கண்டிப்பா நல்ல விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய பெஸ்டா அவுட்கம் வந்து கிடைக்கும். ஓகே, என்ன மாதிரி விஷயம் பண்ண வேண்டாம், தவிர்க்கலாம் அப்படின்னு? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா, இங்க என்ன பண்ணணும்னு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா பண்ண வேண்டாம் தான் இருக்கு. லைக் தனியா நான் எதா இருந்தாலும் தனியா எடுத்து செய்யறேன், என்னோட வேலையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனியா வந்து போக தேவையில்லை. அந்த கூட்டு முயற்சி செய்யும் போது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதனால எந்த வேலையும் வந்து முக்கியமா ஒரு புதிய விஷயத்த செய்யும் போது தனியா வந்து செய்ய தேவையில்லை, மத்தவங்களுடைய அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸ் ஆவது எடுத்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து கிரீன், பிளாக் அண்ட் பர்பிள் 3 கலர் யூஸ் பண்ணலாம். இந்த வீக் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6663333.
ஓகே. ஸோ இந்த 6663333 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அவங்களோட மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் செய்யறாங்களோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு உடனே வந்து இன்ஸ்டன்டா கிடைக்கும். அண்ட் 3333 யூஸ் பண்ணும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து ஏற்படும். ஸோ அந்த அவேக்னிங் அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு புரிதலை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது 2 யூஸ் பண்ணலாம். இந்த வாரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, பொறுமையா இருக்கணும் அண்ட் இவங்க செய்யற காரியங்கள்ல வந்து நம்பிக்கையோட இருக்கணும் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஹாப்பியா இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அந்த கார்டே வந்து ஹாப்பியா இருக்கணும்ங்கறத குறிக்கிற மாதிரி தான் இருக்கு. சந்தோஷம். சோ என்ன செஞ்சாலும் அவங்களோட ஏஜ் இல்ல அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இது எதுவுமே வந்து விஷயம் கிடையாது. அவங்க சந்தோஷமா மன நிறைவோட எந்த காரியத்தை செஞ்சாலுமே கண்டிப்பா அதுல வந்து நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். சோ அதுதான் முருகர் இங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிற கடகராசி நேர்கள் வந்து உங்களுக்கான இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸையும் டைப் பண்ணலாம். இந்த வாரம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணணும். அதாவது யார்கிட்டயாவது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து மேற்கொள்ளணும். ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல ஒர்க் சம்பந்தப்பட்டு இருக்கட்டும், வேற எதா இருந்தாலுமே அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அந்த பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபடணும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வாரமாவது அதை ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. என்ன மாதிரி விஷயங்களை இவங்க தவிர்த்துடலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னா? புதுசா அதாவது பேச்சுவார்த்தைகள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இந்த வாரம் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த வாரமே இப்போ இன்னைக்கு பேசுறாங்கன்னா அந்த விஷயத்த நாளைக்கே வந்து அந்த அந்த நியூ பிகினிங்ஸ் புதிய விஷயங்கள் நான் சொல்றது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க ரொட்டீன் கிடையாது. புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கான பிளானிங்ஸ் பேச்சுவார்த்தைகள் மட்டும் இந்த வாரம் செய்யணும். ஓகே. அதை செயல்படுத்த வேண்டாம் அப்படின்றீங்க. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வாரம்? இவங்களுக்கான லக்கி கலர் வந்து ஒயிட் அண்ட் கோல்டன் ப்ரௌன். இந்த 2 கலர் யூஸ் பண்ணலாம். கோல்டன் பிரவுன் அண்ட் ஒயிட் இது 2 யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 7771515. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர் இல்ல எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 777 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து அடிக்கும். அது உடனே அடிக்குமா அப்படின்லாம் கிடையாது. அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னைக்குன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயத்துல லக் அடிக்கும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ 1515 யூஸ் பண்ணும்போது டிவைனோட இன்டர்வென்ஷன், அதாவது ஆன்மீக குறுக்கீடுகள் அது வந்து இருக்கும் அவங்க லைஃப்ல. ஒரு மிஷன் மாதிரி ரொட்டீனா பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளயும் என்டர் ஆகிறதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ் இந்த வாரம்? சிம்மம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ண சொல்றாரு இந்த வாரம். ஸோ செல்ஃப் லவ் பண்றது, செல்ஃப் கேர், செல்ஃப் க்ரூமிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றாரு. அண்ட் ஹீலிங், மெடிடேஷன். ஸோ இவங்க மனதுக்கும் உடலுக்கும் என்ன தேவையோ, என்ன மெருகேற்ற வேண்டி இருக்கோ அந்த விஷயங்களை இந்த வாரம் அவங்க செய்யும் போது இன்னும் அவங்களுக்கு நிறைய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அவங்க மேல அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இது செய்யும் போது பிங்க் கலர் நிறைய அவங்க இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பிங்க் கலர் பேக்கா இருக்கட்டும், கிளச்சா இருக்கட்டும், இல்ல ஆக்சசரிஸா இருக்கட்டும், இல்ல ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி பிங்க் கலர் எவ்வளவுக்கு யூஸ் பண்றாங்களோ அந்த செல்ஃப் லவ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு. அதன் மூலமா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த கலர் மூலமா அந்த வைப்ரேஷன் அதிகமாகி பாசிட்டிவிட்டி வரும். அருமை. சிம்மராசிக்காரர்கள் உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் டைப் பண்ணி பிங்க் கலர் நிறைய யூஸ் பண்ணி இந்த வாரம் உங்களோட பாசிட்டிவிட்டியை நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன? கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பண ரீதியான விஷயங்கள்ல அவங்க பொறுப்புகள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலி மேனா இருக்காங்கன்னா கண்டிப்பா பண ரீதியான ஃபேமிலி சைட்ல வந்து பண ரீதியான விஷயங்கள்ல ஒரு பொறுப்பு எடுத்து அவங்க வந்து பண்ணணும். ஈவன் வந்து ஃபீமேலா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுடைய அப்பாவோ அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து டீல் பண்ண அந்த சப்போர்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து எடுத்துக்கணும். இவங்க அதை கண்டிப்பா இந்த வாரம் பண்ணணும். ஓகே. என்ன மாதிரி விஷயங்களை தவிர்த்துடலாம்? என்ன செய்யக்கூடாதுன்ற போது யார்கிட்டயும் அதிகம் பேச வேண்டாம். அதுவும் ரொம்ப ரூடாவும் இல்ல வந்து ரொம்ப ஃபோர்ஸாவும் பேச வேணாம். கொஞ்சம் அப்படியே பணிவா வந்து பேசுறது நல்லது. நான் தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வார்த்தையில யூஸ் பண்ணும் போது அது
ஹார்ஷா போயிடும். ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸை குறைச்சிக்கணும். ஓகே, இந்த வாரம் அவங்களுக்கு அந்த லக்கி கலர்ஸ் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ, ஆரஞ்சு அண்ட் ஒயிட் 3 கலர் யூஸ் பண்ணலாம். இந்த 3 கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம். ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12 12 999. ஸோ இந்த 12 12 999 2 ஏஞ்சல் நம்பர் அவங்க இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர் இல்லை எழுதி யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும் போது 999 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியிலேருந்து ஒரு ரிலீஸ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அவங்க ரிலீஃப் ஆகுறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் 999ன்றது இட்ஸ் அ கம்ப்ளீஷன். எந்த காரியம் செய்யறாங்களோ அதுல ஒரு சக்சஸ் கம்ப்ளீஷனை நோக்கி அது போக ஆரம்பிக்கும். அண்ட் 12 12 யூஸ் இது கூடவே 12 12 யூஸ் பண்ணும் போது அந்த சக்சஸ் அவங்களுக்கு கண்டிப்பா ஷோரா கிடைக்கும். அதுக்காக இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரீயா இருக்கும்போது இவங்க இந்த நம்பர்ஸ் சும்மா அப்படியே அதுக்கான வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இவங்களுக்கு இந்த வாரத்துக்கான முருகன் மெசேஜ் என்னவா இருக்கு? ஸோ கண்ணி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க எதுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தாங்களோ அதுக்கு வந்து அந்த விஷயங்கள் இவங்க லைஃப்ல நடக்க போகுது. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடியாக சொல்றாங்க. இப்போ எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ரேஸ்க்கு போறோம்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகும். அந்த மாதிரி இவங்க யார் யார் எந்தெந்த விஷயங்களுக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தாங்களோ அதுக்கான காரியம் சீக்கிரம் வந்து அவங்களுக்கு நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு இவங்க ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அதை இப்பத்துல இருந்து இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்றாரு. ஸோ அதுதான் முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். சரி, அருமை. பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நேயர்கள் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட பாசிட்டிவிட்டியை ஆக்டிவ் பண்ணுங்க. ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸையும் நீங்க டைப் பண்றது மூலமா உங்களோட பாசிட்டிவிட்டியை இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அடுத்ததாக நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யலாம், எது செய்யக்கூடாது, தவிர்த்திடலாம்? ஸோ துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். அதாவது சின்ன விஷயத்துல வந்து மாற்றம் கிடையாது, பெரிய விஷயத்துல மாற்றம். அவங்க லைஃப் டைம்ல ஒரு ரொட்டீனா ஒரு செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் வந்து பெருசா ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிளானிங்ஸ் இருந்தா தாராளமா அதை வந்து இந்த வாரம் அவங்க செயற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயங்களும் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா இந்த வாரம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அளவிலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் பட் அவங்களுக்கு அது மென்ட் டு பி, அது நடக்கும் இந்த வாரம். அதுக்கான ரீசன் இருக்கு. ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் இவங்களும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரலாம். ஓகே, இவங்க எந்த மாதிரி விஷயத்த தவிர்த்திடலாம், என்ன செய்யக்கூடாது? ஸோ புதுசா எதுவும் செய்ய வேண்டாம், ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. தெரியாத விஷயங்கள்ல புதுசா எதுவுமே இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ண வேணாம். பட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்றதுனால புதுசா வந்து போய் செய்ய வேண்டாம். ஸோ இப்ப நடக்கிறத கோ த்ரூ பண்ணா போதும். ஓகே, இவங்களுக்கு எந்த மாதிரி லக்கி கலர்ஸ் இந்த வாரம் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், ஆரஞ்சு, இந்த 2 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன இருக்கு இந்த வாரம்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 20 20 13 13. ஓகே, ஸோ இந்த 20 20 13 13 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா அவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு பொட்டென்ஷியல் கிடைக்கும், லைக் ஒரு சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். ஸோ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க எடுக்க போறாங்களோ இல்லை அவங்களையே அறியாம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதோ அதுல இவங்க கரெக்டா பர்ஃபெக்டா கொண்டு போகிறதுக்கு அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் வந்து இவங்களுக்கு வந்து உருவாகும். எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அது ஸ்தம்பிக்கவே தேவையில்லை. இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அதுக்கான டோர்ஸும் ஓப்பன் ஆகும். ஓகே, அண்ட் 13 13 யூஸ் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட், லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். நிச்சயமா. போன வாரம் ஆக்சுவலி ஒரு நேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி, இந்த நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் குறிப்பிடுறீங்க, அது அவங்க நிறைய இடத்துல பாக்குறதாவும், அதாவது வண்டியோட நம்பர்ஸா, கிளாக்ல அந்த நிமிஷம், அதாவது நீங்க குறிப்பிடுற ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்க ராசிக்கு ரெசனேட் ஆகி அவங்க நிறைய அதை பாக்குறாங்க. அது மூலமா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக அவங்களுக்கான முருகன் மெசேஜ். துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் மெசேஜ் என்னன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது கரியர் லைஃப்ல தான் உங்களுக்கு வரப்போகுது, ப்ரொஃபஷனல் லைஃப்ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா எக்ஸைட்மெண்ட்டோட அதை வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்றாரு. இப்போ நடக்கக்கூடிய அந்த அவங்களுடைய ப்ரொஃபஷன்ல ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க இருக்கு இல்லையா? ஸோ அதை அவங்க வந்து அவங்க ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டா எடுத்துக்கணும். நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு பெருசா வந்து ஒரு சக்சஸ் கிடைக்க போகுது. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்ப நடக்க போகுது. ஸோ அதனால அவங்களும் அது கூடவே சேர்ந்து அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுதான் முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். அருமை. பார்த்துட்டு இருக்க துளாராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு
கரியர் டிரான்சிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓம் முருகான்னு உங்களுடைய ஏஞ்சல் நம்பர்ஸை இப்பையிலேருந்து டைப் பண்ணி உங்களோட பாசிட்டிவிட்டியை ஆக்டிவ் பண்ணுங்க. அடுத்த நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணலாம், இதெல்லாம் தவிர்த்துடலாம். விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஹாப்பியா இருக்கணும், இருக்கிறத வச்சு ஃபுல்ஃபில்லா இருக்கணும், என்ன அவங்க கிட்ட இருக்கோ அதுக்காக நினைச்சு சந்தோஷப்படணும், அதுக்காக கிராட்டிடியூட் பண்ணணும், தேங்க் பண்ணணும் கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும். அண்ட் அது சந்தோஷமா இருக்கணும். ஸோ அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கணும், ஃபுல்ஃபில்லா இருக்கணும். இது கண்டிப்பா இந்த வாரம் அவங்க சந்தோஷமா எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ இது அவங்களுக்கு பின்னாடி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க போகுது. ஓகே, அவங்க எந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துடலாம்? ஸோ என்ன தவிர்க்கலாம்னா, பண ரீதியான ஏதாவது விஷயங்களை வந்து எதிர்பார்க்கறது, இப்ப கிடைக்குமா அப்ப கிடைக்குமா அந்த எதிர்பார்ப்புகளை வந்து இந்த வாரம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன? உங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் எல்லோ, இந்த 2 கலர் யூஸ் பண்ணலாம். சரி, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010-1414. ஸோ இந்த 1010-1414 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் அவங்க மொபைல் வால்பேப்பர்ல எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1010 எஸ்பெஷலி யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த கார்மிக் ஒரு கம்ப்ளீஷன், அதாவது நெகட்டிவா இவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச செயல்களுக்கான அந்த வினைகள் கர்மா இருக்கும் இல்லையா, அந்த நெகட்டிவ் கர்மாஸ்லாம் வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும், பாசிட்டிவான விஷயத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அது கூட அதான் இவங்க எந்த அளவுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்களோ இந்த 1010 யூஸ் பண்ணும் போது அந்த நெகட்டிவான கர்மாஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா குறையும். அண்ட் புது நியூ பாசிட்டிவான கர்மாஸ் அவங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் 1414 யூஸ் பண்ணும்போது இவங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஒரு யூனிக்னஸ் இவங்களால காட்ட முடியும் மத்தவங்க மத்தியில. ஸோ இந்த நம்பரை அவங்க யூஸ் பண்ணலாம். சரி, இவங்களுக்கான முருகன் மெசேஜ் இந்த வாரம். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நிச்சயமா இவங்களுக்கு லைஃப்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும், ஒரு அபண்டன்ஸ் இருக்கு. ஸோ அது மேல முதல்ல இவங்க நம்பிக்கையோட இருக்கணும். அண்ட் வந்து அதை நினைச்சாவது இவங்க வந்து இவங்களே உற்சாகப்படுத்தி சந்தோஷமா இருக்கணும். ஸோ இவங்களுக்கு எதிரில் அப்படி சந்தோஷமா இருக்கும் போது இவங்களுக்கு எதிரில் வர பிளாக்கேஜஸ் பிரச்சனைகள்லாம் இவங்களால வந்து ஈஸியா பிரேக் த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதுக்கு ரியாக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். ஸோ ஹாப்பியா அதை வந்து கோ வித் ஃப்ளோல விட்டாங்கன்னா அதெல்லாம் ஈஸியா பிரேக் த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கணும் அப்படின்றத முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். சரி, விருச்சிக ராசி நேயர்களே இந்த வாரம் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸையும் டைப் பண்ணுங்க, நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸை எடுத்துக்கோங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யலாம் செய்யக்கூடாது, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன? தனுசு ராசிக்கான கார்ட்ஸ். தனுஷு ராசி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தேவையில்லாம லைக் முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறது. ஸோ என்ன செய்யலான்னு பார்க்கும் போதே செய்யக்கூடாத மாதிரிதான் வருது. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும், எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். அதாவது ரொம்ப உங்க ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் கிடைச்சிருக்கும் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல. இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சில நபர்களுடைய இல்ல ஒரு சில விஷயங்களுடைய அந்த முடிவானது இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து வெளியேறதுக்கு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப வந்து மேன் ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ மைண்ட் ரீதியா அவங்க ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு. இப்போ எந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தவிர்க்கணும், செய்ய வேண்டாம்? லைக் இது ரெண்டுமே கம்பைண்டா தான் வருது. ஸோ செய்ய வேண்டான்றதுல அதேதான் இருக்கு. வேலையிலயோ இல்ல வேலையை ஓவர்டோஸா எடுத்துக்கிறது, ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறது, எந்நேரமும் சதா வேலைன்னு. ஸோ அப்படி எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதை தாண்டி வேற வழியில நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல ஓகே அந்த கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அதான் ரொம்ப ஹெவியா வந்து ஒர்க் லோடு வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ ஏன்னா மென்டலி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதால கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள் மட்டும் பண்ணும். சரி, அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்ஸ் என்ன? அவங்களுக்கான லக்கி கலர் வந்து கிரீன், எல்லோ. ஸோ நிறைய கிரீன் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த ஒரு காம்னஸ் வந்து ஏற்படும். அண்ட் நேச்சர் கனெக்டடான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அந்த கிரீனை வந்து பார்க்கும் போது, செடி கொடிகளை பார்க்கும் போதும் அவங்களுக்கு இன்னும் அந்த காம்னஸ் உருவாகும். ஓகே, அவங்களுக்கான இந்த வார ஏஞ்சல் மெசேஜ். ஸோ தனுஷ் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 666600.
ஸோ இந்த 6666 ஏஞ்சல் நம்பரா மொபைல் வால்பேப்பர்ல எழுதியே யூஸ் பண்ணலாம். அண்ட் 0க்கு பதிலா இந்த இன்ஃபினிட் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இன்ஃபினிட்ன்ற போதே ஒரு முடிவுன்ற போது அது உங்க தொடக்கமும் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், அது குறிக்கிறது தான். ஸோ இவங்க இந்த வாரம் கண்டிப்பா இந்த இன்ஃபினிட் சிம்பிள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது யூஸ் பண்ணும் போது கடவுள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படும். ஸோ அந்த அவங்க எதை கடவுள் நினைக்கிறாங்களோ அங்கிருந்து ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். அது ஒரு பாசிட்டிவ் இது கொடுக்கும், தாட்ஸை கொடுக்கும். அண்ட் 4-6 யூஸ் பண்ணும் போது மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான டெசிஷன் அவங்களால எடுக்க முடியும். ஓகே, அவங்களுக்கான முருகன் மெசேஜ் இந்த வாரம். ஸோ தனுஷ் உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க ஒரு பிரச்சனையை, அதே மாதிரி அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அந்த பிரச்சனையை பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும் போது அவங்க ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இல்ல அவங்க அந்த விஷயத்துக்கு இப்படிதான் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்றது ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவங்கள வந்து நீங்க ஃபர்கிவ் பண்றதுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்க சைட்ல இருந்து மட்டும் பார்க்காம மத்தவங்க சைட்ல இருந்தும் பாருங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனையில நம்ம அதாவது தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அதுக்காக முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்றதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா. நிச்சயமா தனுசு ராசிக்காரங்க இந்த வாரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த வாரத்தை ஒரு புது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க, நியூவா இருங்க, இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அவங்களுக்கான கலர்ஸ் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது, இவங்க மைண்ட் ரீதியா ஒரு ஒரு சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்து சேஃபா இருக்கணும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும் அப்படின்னு வந்து அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் வந்து ரியாலிட்டி வந்து பார்க்கும்போது அங்க அவங்களுக்கு ஃபேவரா நடக்கவும் அங்க சான்ஸ் இருக்கு. ஆனா இவங்களோட மைண்ட் செட் இதை தாண்டி நம்ம போயிட்டா ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோன்ல போய் மாட்டிட்டு போமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ அந்த பயத்துல இருந்து வெளியேறணும். அந்த பயம் விடுறதுக்கு அவங்க அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனையும் அவங்க வந்து மேற்கொள்ளணும். இந்த விஷயங்கள் அவங்க பண்ணணும். ஓகே, என்ன மாதிரி விஷயங்களை தவிர்த்துடலாம், பண்ண வேண்டாம் அப்படின்னு? என்ன தவிர்த்துலாம் ரொம்ப அதாவது ஃபியூச்சரை நினைச்சு இப்போ பிரசன்ட்ல வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நான் இப்போ இப்படி இருந்தாதான் நான் ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சில விஷயங்கள் வந்து ஒதுங்கி இருப்பாங்க. அது வேண்டாம் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி. அண்ட் வந்து நான் சந்தோஷமா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் செய்வேன், எனக்கு சந்தோஷம் கொடுக்காத எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படியும் இருக்க தேவையில்லை. சில விஷயம் நம்மளுக்கு லெசனாவும் அமையும். அதனால 50-50 இதுவும் பண்ணணும் அதுவும் பண்ணணும். ஓகே, இந்த வாரம் அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ, ரெட், 2 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வாரம் அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222 1111 11 and 11. ஸோ இந்த 4, 2, 11 and 11 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் மொபைல் வால்பேப்பர்லயும் எழுதியே யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா, மேரேஜ் சம்மந்தமா, லவ் சம்மந்தமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது, ஸோ இந்த 4222 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களோட லவ் சக்சஸ் ஆகிறதுக்கும் அவங்களுடைய லவ் பார்ட்னர் வந்து கிடைக்கிறதுக்கும் நிச்சயமா இந்த நம்பர் சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் 11 and 11 யூஸ் பண்ணும் போது அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து ரியாலிட்டியில நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். ஓகே, இந்த வாரம் அவங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன இருக்கு? ஸோ உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ அதுதான் இங்க வந்து அவங்க சேஃப் ஜோன்ல இருந்து பிளே பண்ணணும்ன்றதுக்காக சில விஷயம் இல்ல அவங்க பயத்தினாலையும் விட்டு கொடுத்துறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. முருகர் சொல்லக்கூடியது தைரியமா அவங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன மனசுல ஆசைகள் இருக்கோ அந்த விஷயத்துக்காக ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அவங்களோட ஆசைகளே எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்க வேண்டாம். ஃப்ரீடமா அவங்க மனசுக்கு பிடிச்சத இவங்க வந்து செய்யணும், அதுக்கான தைரியத்தை வரவழைச்சுக்கணும். ஸோ முருகரை கும்பிடும் போது கண்டிப்பா அந்த தைரியமும் அவங்களுக்கு வரும் அப்படின்றதுதான் முருகர் மெசேஜ். சரி, பார்த்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்கள் காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாம கரெக்டான டெசிஷன் எடுங்கன்னு இருக்காங்க. ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஏஞ்சல் நம்பர்ஸை டைப் பண்ணி இப்பையில இருந்தே உங்களுடைய நல்ல வைப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்னெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம்? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, இமோஷனலா எல்லாரையும் அரவணைச்சு போகணும்.
ஒரு அப்பா எப்படி வந்து அவங்க குழந்தைங்க மேலேயோ இல்ல ஃபேமிலி மேலேயோ ரூடா இல்லாம அந்த பாசம் அந்த அஃபெக்ஷன்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். வெளிய என்னதான் அதாவது வெளி உலகத்துல என்னதான் ரூடா இருந்தாலும் தன்னோட ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு வந்து சாஃப்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து பிஹேவ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வெளி உலகத்துலயும் அப்படி அவங்க பிஹேவ் பண்ணா இன்னும் நல்லா அடிஷனலா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி, என்ன மாதிரி விஷயங்களை தவிர்த்துடலாம் அவங்க இந்த வாரம்? ஸோ என்ன தவிர்க்கலாம்னா, ஏதாவது தனியா டிராவல் பண்றது இல்ல தனியா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது அதை கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும். ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வாரம் என்ன யூஸ் பண்ணுங்க? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில், ஆரஞ்சு, ரெட், இந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன நம்பர்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணலாம்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1 2 3 4 888. ஸோ இந்த 1 2 3 4 888 இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் மொபைல் வால்பேப்பர்ல எழுதிய யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது 1 2 3 4 அவங்க எந்த அளவுக்கு சில விஷயத்த விட்டு கொடுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு அமைதியா கொஞ்சம் வந்து சாஃப்டா போறாங்களோ அதுக்கான ரிவர்ட்ஸ் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அண்ட் 888 யூஸ் பண்ணும் போது அந்த பேலன்சிங் கிடைக்கும். இல்லையே நான் அப்படி கிடையாதே, நான் எப்பயுமே ரஃப் அண்ட் டஃபா வந்து ரூடா இருப்பேனே, என்னால எப்படி இதை நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்ய முடியும் அப்படின்னும் போது அந்த 888 யூஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். நிச்சயமா. இவங்களுக்காக இந்த வாரத்துடைய முருகர் மெசேஜ் என்ன வரும்? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, எல்லாரும் அதாவது தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட அந்த சஜஷன், அட்வைஸ் அதெல்லாம் கேட்டு ஒரு விஷயத்த வந்து டிசிஷன் எடுக்கலாம். ஸோ அவங்களோடையும் சேர்ந்து ஆர்கனைஸ்டா சில விஷயங்கள் அவங்க வந்து செய்யும் போது கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். தனிப்பட்ட விதத்துல நான் செய்வேன், நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும் அப்படி இல்லாம கூட்டு முயற்சி. ஸோ சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா இவங்களுக்கும் சரி இவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு டெசிஷனாவும் இருக்கும், ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாவும் இருக்கும். சரி, இந்த வாரம் வந்து கும்பராசி நேர்கள் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஏஞ்சல் நம்பர்ஸ டைப் பண்ணுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க செய்யலாம், எதெல்லாம் தவிர்க்கணும், அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன இந்த வாரம்? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய விஷயங்கள்ல இருந்து வெளியேறணும். யாராவது வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்ல யாராவது இவங்களுக்கு ஏதாவது மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த தாட்ஸ்ல இருந்து இவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து கண்டிப்பா வெளியேறணும். ஸோ அந்த தாட்ஸ் வச்சுக்க வேண்டாம். அதை தாண்டி ஃபர்தரா நம்ம வந்து அந்த விஷயத்த சார்ட் அவுட் பண்ண பாசிட்டிவா கொண்டு போக என்ன பண்ணலாம் யோசிக்கலாமே தவிர இந்த ரிவெஞ்ச் மத்தவங்க இவங்களை ஏமாத்துனது அதை வந்து யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துடலாம், இந்த வாரம் செய்ய வேண்டாம். செய்ய வேணும்னா ரொம்ப வந்து சேவிங்ஸ் பண்றது, ஃபேமிலி கூட செலவு பண்ணாம வந்து சேவிங் பண்றேன்னு தனக்குன்னே வந்து அவங்களுடைய மணி விஷயத்த வந்து பாத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வாரம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், ஒயிட் அண்ட் வந்து சாண்டல் கலர், அந்த 3 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111 000. ஸோ அந்த 111 அண்ட் 0க்கு பதிலாக இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இது மொபைல் வால்பேப்பரோ எழுதி யூஸ் பண்ணலாம். 111 யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த உள்ளுணர்வு அந்த சக்தி அதிகமானாலே மற்றவங்க பேச்சு கேட்டு அவங்க வந்து போய் மோசடியில மாட்ட மாட்டாங்க. ஸோ உள்ள கரெக்டா வந்து இது தப்பு கரெக்டுன்றதை எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த 111 அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபினிட் யூஸ் பண்ணும் போது எதெல்லாம் இழந்தாங்களோ, எந்த பிரச்சனைலாம் போய் மாட்டினாலோ அதுல கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும், பாசிட்டிவான பிகினிங்கும் ஏற்படும். ஓகே, அவங்களுக்கான இந்த வாரத்துடைய முருகன் மெசேஜ் என்னவா இருக்கு? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் கார்ட்ஸ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, தேவையில்லாம என்னை ஏமாத்திட்டாங்களே, இல்லைன்னா அவங்கள என்ன பண்ண போறேன், இதெல்லாம் பேக்கேஜஸ் வச்சுக்காம ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இந்த வாரம் ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். அதுவும் அவங்க பெட்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா பெட்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்லை ஃபன்னா ஏதாவது பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சிரிக்கணும். ஒரு யாராவது ஜோக் அடிச்சா கூட இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு சிரிக்காம இருக்குது அப்படிலாம் இல்லாம நல்லா சிரிச்சு ஃபன்னா பெட்ஸோடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய உள்ளுக்குள்ள அந்த விஸ்டம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் மெயின் வேணும். ஸோ அது கிடைக்க இந்த விஷயங்கள் பண்ணணும்னு முருகர் சொல்றாரு.
சரி, சோ மீன ராசிக்காரங்க இந்த வாரம் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம், சிரிச்சு சந்தோஷமா பெட்ஸ் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஏஞ்சல் நம்பர்ஸை ஓம் முருகான்னு சொல்லி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வாரமும் 12 ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி மெசேஜ் எப்படி இருக்கும்னு அழகா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் மேம். நன்றி. நன்றி. சோ உங்க எல்லாருக்கும் நன்றி. பாசிட்டிவா இருங்க அண்ட் பாசிட்டிவா கொண்டு போங்க.